ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான கேரமல் ரவா புட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 2 கப்பு பால் ஊற்றிடலாம். இது காய்ச்சாத பால், நல்ல கொதிக்கட்டும். இப்போது நல்ல கொதி வந்தாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அகர் பவுடர் சேர்த்துருக்கேன். அகர் பவுடர் நல்ல கரையட்டும். இந்த புட்டிங்கில் நம்ம முட்டை சேர்க்க போகிறதில்ல, அவிச்சும் எடுக்க போகிறதில்ல. அதனால தான் இதில் அகர் பவுடர் சேர்த்துருக்கேன். நல்ல திக்கான பாலாக இருந்தால் நல்ல டேஸ்டாட்டி இருக்கும். அதனால் நல்லா கொதிக்கட்டும். அகர் பவுடர் ஓரளவுக்கு குக் ஆயாச்சு. இனி ஒரு கப்புக்கும் குறைவாட்டே ரவை சேர்த்துருக்கேன். இது வறுக்காத ரவையை தான் அப்படியே சேர்த்துருக்கேன். ரவையும் சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷத்துலேயே ரவை குக் ஆயிரும். முட்டை சேர்த்து பண்ணுறதா இருந்தால் இது எல்லா ப்ராசஸுமே நம்ம பண்ண தான் செய்யணும். ஆனால் அகர் பவுடர் மட்டும் சேர்க்க வேண்டாம். முட்டை சேர்க்கதாட்டு இருந்தால் நம்ம ஆவியில் வச்சு அவிச்சு எடுக்கணும். அதுக்கு ஒரு 20 நிமிஷம் டைம் ஆகும். இது நம்ம ஆவியில் வச்சுலாம் அவிக்க போகிறதில்ல. இதை காய்ச்சக்கூடிய டைம் மட்டும்தான் நமக்கு ஆகும். அதுக்கப்புறம் ஒரு கப்பு சீனி சேர்த்துருக்கேன். ரவை குக்காகி வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட நல்ல திக்காயிரும். கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக பாதாம் மிக்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். எல்லாம் சேர்ந்து கொதித்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் 2 கப்பு பாலுக்கு தான் வச்சுருக்கேன். நீங்கள் அதிகமாக வைக்கதா இருந்தால் எல்லாமே குவான்டிட்டியை கூட்டிக்கிடுங்க. இப்போது போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கேரமல் புட்டிங்னால் நான் ஏற்கனவே கேரமல் ரெடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் நம்ம காய்ச்சின ரவா மிக்ஸை சேர்த்துடலாம். இதை ஊற்றி அப்படியே வச்சிடலாம். ஆறுனதும் ரூம் டெம்பரேச்சர்லேயே செட் ஆயிரும். உங்களுக்கு கூலாட்டு வேணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். 1 ஹவர்லேயே சூப்பராக செட் ஆயாச்சு. இனி நம்ம டீமோல்டு பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடியும் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய புட்டிங் ரெசிபி போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. கேரமெல்லாம் அப்படியே மெல்ட் ஆகியிருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இனி உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறத பார்த்தாலே தெரியும், நல்ல செட் ஆகிருக்கு. பார்க்கவே நல்ல ஒரு கிளாஸியாக இருக்குது. இந்த புட்டிங் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். ஈஸியாகட்டே செய்திடலாம். நல்ல சாஃப்டாகட்டும் இருக்கும், அதே மாதிரி நல்ல டேஸ்டியாகட்டும் இருக்கும். எல்லாராலையுமே செய்யக்கூடிய ஒரு ஈஸியான கேரமல் ரவா புட்டிங் இது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.